முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு என் காலை வணக்கம். என் பெயர் முகமது இப்ராஹிம். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்றைய என் தலைப்பு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒலிம்பிக் வரலாற்றில் நீண்ட நாட்களுக்கு மைக்கேல் ஃபெல்ப்ஸின் பெயர் நீடித்து நிலைத்திருக்கும். அதற்கு காரணம் தனி ஒருவனாக ஒலிம்பிக்கில் அவர் வென்ற 28 பதக்கங்கள் என்கிற மகத்தான சாதனைதான். சிறு வயதில் மைக்கேல் ஃபெல்ப்ஸுக்கு கவன சிதறல் மற்றும் மிக இயக்க நிலை ADHD குறைபாடு இருந்தது. ஆனால் சிறந்த பயிற்சி மற்றும் வழிகாட்டலும் எந்த குறைபாடுடைய குழந்தையாலும் சாதிக்க முடியும் என்கிற உதாரணமாக்கி காட்டினார் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். சிறு வயதில் ஊரை ஒதுக்கி தள்ளிய அவரை ஒலிம்பிக் வரலாற்றில் ஒப்பற்ற நாயகனாக்கியது அவருடைய நீச்சல் பயிற்சியாளர் பாப்புமன் மற்றும் தாயார் டெபோரா. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தனது 10 முதல் 15 வயதுக்குள் அமெரிக்காவில் தேசிய அளவில் நீச்சல் பிரிவில் குவித்தார். இவர் புதிய நீச்சல் நுணுக்கங்களை தேடி கற்றுக்கொண்டார். இவர் பெற்ற பதக்கங்கள்: 2004 ஏதென்ஸ் 6 தங்கம் 2 வெண்கலம், 2008 பெய்ஜிங் 8 தங்கம், 2012 லண்டன் 4 தங்கம் 2 வெள்ளி, 2016 ரியோ டி ஜெனிரோ 5 தங்கம் 1 வெள்ளி. 2004 முதல் 2016 வரை நடைபெற்ற ஒலிம்பிக்கில் 23 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலம் வென்ற அதிக பதக்கங்களை வென்ற வீரர் என பெயர் பெற்று உலக சாதனை படைத்தார். இனியும் ஒருவர் மேற்கூறிய சாதனையை முறியடிப்பது சிரமமே. ஊனம் மனிதர்க்கு தான், உடலுக்கல்ல. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி.